பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 31 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அவருக்கு சமீப காலமாக வந்த சிக்கல் என்னன்னா, கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா முக்கியமான பொறுப்பாளர் பயிற்சி பெற்று வெளியில போற மாதிரி, காலேஜ்ல ட்ரைனிங் எடுத்து வெளியில போற மாதிரி வந்துட்டு அந்த புகழ் வெளிச்சத்துல வெளியில போறோம். அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து வராங்க, அங்க கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வெளியே போறாங்க அப்படின்னு முரண்பட்டு இருப்பவர் காளியம்மாள். அவர் பாவம் அந்த கட்சிக்கு தாவேகாக்கு இது பண்ணி லாஸ்ட்ல அந்த கட்சியில சேர்க்காம இப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கல அரசியல்னு அவங்க சொல்றது, ஒருவேளை திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால் தொகுதிகள் கொஞ்சம் வாங்கலாம், ஜெயிக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்றத அவர் தெரியாம இருக்காரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா தெரியல. ஏன்னா சீமானை விட கல அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இவங்களே அங்க ட்ரைனிங் ஆனவங்க தானே. அப்புறம் அவரை பத்தி சொன்னா பெரிய தொடர்ச்சியா தனிச்சு நிற்கும் பொழுது அவங்களோட தொண்டர்கள் பொறுப்பாளர்கள்லாம் சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்களா? திராவிடமும் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காங்க, இது முரணாகும். இன்னொன்னு, விஜய் சீமான் தலைமை கீழே வந்தாருன்னா அப்புறம் எதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் தனிச்சு அவருடைய பலத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதானே. அவரு கட்சி ஆரம்பிக்குது, நான் முதலமைச்சர் ஆகணும் வர்றாரு. அப்புறம் சீமான் கூட சேர்ந்தா சீமான் தலைமை தான் இருக்கணும். அப்புறம் நீங்க எப்படி முதலமைச்சர்? இவங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய பிரச்சனை பாஜக தான். இதுக்கு ஒழுங்கா பாஜக இல்லாம அதிமுக இருந்தப்பவே சேர்ந்துருந்தா ஒரு 60-70 சீட்டு வாங்கிட்டு நின்றுடலாம். அப்பெல்லாம் என் போன்றவர் சொன்னப்பெல்லாம் நீங்க அதிமுக ஏதோ நான் அதிமுகவுடைய கொள்கையை வகுக்கிற மாதிரி இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான் சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன சேர்த்து விட்டா என்ன கிடைக்க போகுது? அவரு ஒரு பெரிய அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக திமுகவோட மல்லு கட்டுற அளவுக்குலாம் கிடையாது. இவரு ஒரு பாத்திர கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி வச்சா பாத்துக்குவாரு புஷியானந்த். அதை தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. புஷியானந்த், விஜய், ஆதவ கிளை கட்டமைப்பு நல்லா இருக்க மாதிரி தெரியுதுல்ல. நீங்க தாங்க முதல்ல சொல்லிடுங்க விஜய் கட்சியா நீங்க? இல்ல இல்ல உங்களை பார்த்தா தாவேகா மாதிரி தானே தெரியும். எப்படி எந்த தைரியத்தில் நீங்க கீழ் கட்டமைப்பு சரின்னு சொல்லிட்டீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகே சார். இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய தேர்தலுடைய பாதைகள் எப்படி இருந்தது, பயணங்கள் எப்படி இருந்தது, 2026 எப்படி இருக்கும்? 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அவருடைய கட்சியை ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சின்னு இவர் ஆதித்தனார் ஆனால் நடத்தினதெல்லாம் தெரியும். அவர் திமுக அமைச்சரவையில் சபாநாயகராக வந்தார், அமைச்சராக வந்தார். அதுக்கு பிறகு இவர் நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தார். தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தொடர்ந்து தனித்தே இயங்குவது அப்படின்ற ஒரு சாதனைக்கு சொந்தமான கட்சின்னு சொல்லலாம். என்னன்னா, அவர் தமிழ் தேசியம்ன்றதுல உறுதியாக நின்றுட்டு அவர் அரசியல் பண்ணுறதுனாலேயே அவரோட திராவிட கட்சிகளோட கூட்டணி எதுவும் வைக்க முடியல. அதனால் பிரதிநிதிகள் அவருக்கு இல்லாமல் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே வருது. 8%ன்னு இப்போ தனியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்திருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4%, 3%, 2% வச்சுருக்கவங்க கூட 2 திராவிட கட்சிகளையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு தொகுதிகளை வாங்குறது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் இவர் யாரு கூடயும் கூட்டணி இல்லை. அது இன அழிப்பு கட்சி, மதவாத கட்சி, திராவிட கட்சியோட கூட்டணி இல்லைன்ட்டு போய்கிட்டு இருக்காரு. கட்சி தொடர்ந்து அதோடைய பாதையில் போய்கிட்டு இருக்குது. இதில் அவருக்கு சமீப காலமாக வந்த சிக்கல் என்னன்னா, கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா முக்கியமான பொறுப்பாளர் பயிற்சி பெற்று வெளியில போற மாதிரி, காலேஜ்ல ட்ரைனிங் எடுத்து வெளியில போற மாதிரி வந்துட்டு அந்த புகழ் வெளிச்சத்துல வெளியில போறோம். அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து வராங்க, அங்க கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வச்சுக்கலாம். இன்னொன்னு, நீங்க ரெகுலரா டிராவல் பண்ணும்போது அந்த கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கணும். அது எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா
ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை தான் டக்குன்னு அரசியல் தலைவர் மற்ற கட்சிகள் பயன்படுத்திக்கும், குறிப்பாக அறுவடை பண்ணிப்பாங்க அதை. குறிப்பாக திமுக. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்ல கொஞ்சம் அதிருப்தி இருக்குது, கட்சிக்குள்ள ஒரு இது இல்லை, இவரும் வளர்ந்துருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு முரண்கள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி வெளியில போறது. இன்னொன்று, இவர்கள் எதிர்பார்த்து வர்றது நீங்க சொன்ன மாதிரி தேர்தலில் போட்டியிடும் பொழுது ஏதாவது கூட்டணி போனால் நம்ம எம்எல்ஏ ஏதாவது ஆகலாம் அப்படின்றது. இவர் கூட்டணிக்கே போக மாட்டேன், நான் வந்து கொள்கை வழி நிற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போட்டியிடும் பொழுது இவர்களுக்கு எதிர்பார்ப்போட வந்தவங்க சில இது ஆதாயங்கள் கிடைக்கும்னு பார்க்குறப்போ மற்ற கட்சிகள் இந்த அழைப்பு வரும் பொழுது தாவி போயிடுறாங்க. முரண்பட்டும் சிலர் வெளியே போகிறாங்க. அந்த மாதிரி போனவர்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள், மற்ற கட்சிகளில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக முரண்பட்டு இருப்பவர் காளியம்மாள். அவர் பாவம் அந்த கட்சிக்கு தாவேகாக்கு இது பண்ணி லாஸ்ட்ல அந்த கட்சியில சேர்க்காம இப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க வந்து கிட்டத்தட்ட தனி அமைப்பு உருவாக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ அதையும் வந்து என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதிமுகவுக்கு போகலாம் அல்லது திமுகவுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கலா அரசியலே தெரியல சீமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இல்லை இதை எதை குறிக்கிறா காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கலா அரசியல்னு அவங்க சொல்றது ஒருவேளை திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால் தொகுதிகள் கொஞ்சம் வாங்கலாம், ஜெயிக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்றத வந்து அவர் தெரியாம இருக்காரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம் தெரியல. ஏன்னா சீமானை விட கல அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இவங்களே அங்கே ட்ரைனிங் ஆனவங்க தானே. அப்புறம் அவரை பத்தி சொன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல எனக்கு தெரிஞ்சு அரசியலை தெளிவாக பேசக்கூடிய தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான் வந்து முதலிடத்துல வருவார். நீங்க எந்த பால் போட்டாலும் அடிக்கக்கூடியவர். சில விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தரமாக, சுருக்கமாக, ஆனால் ஒரு அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை நச்சுன்னு பசுமரத்தில் ஆணி அடிக்கிறதுன்னு அது மாதிரி சொல்லக்கூடியவர். அவருடைய கொள்கை தமிழ் தேசியம்ன்றதுனால அவரால் யாரு கூடயும் சேர முடியலன்றது ஒரு பெரிய தொடர்ச்சியா வந்து தனிச்சு நிற்கும் பொழுது அவங்களோட தொண்டர்கள் பொறுப்பாளர்கள்லாம் சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்களா? அதான் சொல்றேன், தொண்டர்கள் இருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள், மற்றவர்கள் சோர்வடையும் பொழுது தொடர்பவர்கள் தொடர்றாங்க. வெளியில போறவங்க சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்க வெளியே போறாங்க. எல்லாத்துக்கும் மேல சீமான் கட்சிக்குள்ள சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க பொதுவாக முதலாளித்துவ கட்சிகள் எல்லா கட்சிகளிலுமே இருக்கும். தலைமை தான் முடிவு எடுக்கும், தலைமை முடிவு எடுக்கிறது தான் மற்றவங்களாம் அவங்க வேலையை பாருங்க, என்னால தானே நீன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால முரண்படுறவங்க நம்மளும் கட்சிக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கோம், நம்முடைய கருத்து ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி முரண்பட்டு போறவங்க அடுத்த தலைமைக்கு நம்மளால வர முடியல, நமக்கு திரைபிம்பம் வெளிச்சம் வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. வெளிச்சம் கட்சி வச்சு தானே கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டு மற்ற விஷயங்களுக்கு நமக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி போகும்பொழுது முரண்பட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்லேயே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு வரும்னு நான் நினைக்கிறேன். வாக்கு சதவீதம் கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு. ஏன் சொல்றேன்னா 2024 கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அண்ணா தம்பின்னு ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது விஜய் வந்தாருன்னா ஒரு வேலை. என்னை போன்ற ஆட்கள் அப்படி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா சொல்லியிருந்தோம். ஏன்னா இவர் தீவிர தமிழ் தேசிய கொள்கை கொண்டவர். அவர் வந்து பெரியாரும் திராவிடமும் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு. இது முரணாகும். இன்னொன்னு, விஜய் வந்து சீமான் தலைமை கீழே வந்தாருன்னா அப்புறம் எதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் தனிச்சு அவருடைய பலத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அவரு கட்சி ஆரம்பிக்குது, நான் முதலமைச்சர் ஆகணும் வர்றாரு. அப்புறம் சீமான் கூட சேர்ந்தா சீமான் தலைமை தான் இருக்கணும். அப்புறம் நீங்க எப்படி முதலமைச்சர்? அதுக்கு சீமான் தலைமை ஏற்கிறதுக்கு திராவிட கட்சிகளை வீழ்த்துக்கிறேன், திமுக வீழ்த்துறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கூட இல்ல அண்ணா எம்ஜிஆர் அந்த கான்ட்ரவர்சியில வர மாதிரி, அந்த காம்போல வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ணா எம்ஜிஆர்னா அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் யாருங்க? அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பிச்சாரு, பெரியார் கீழே இருந்தாரு. அண்ணா ஆரம்பிக்கும் போது 13 தலைவர் இருந்தாங்க. அதுலயே 13வது இடத்துல தான் கருணாநிதி இருந்தாரு. அப்படியே வந்த கட்சிகள்ல ஐம்பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. பெரியாருடைய அண்ணன் பையன் ஈவிகே சம்பத் இருந்தாரு. சம்பத் முரண்பட்டு 62ல வெளியில போறாரு. திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறாங்க. அப்படிலாம் வரும்பொழுது 62க்கு மேலதான் எம்ஜிஆர் திமுகக்குள்ளே வர்றாரு. அது எப்படி அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லுவீங்க? அப்ப அண்ணா கலைஞர் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய கொள்கை தமிழ் தேசியன்றாரு. இவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சினிமா புகழ் இருக்குது. நீங்க வந்தாலும் என்ன சொல்றாங்க, சாதாரணமா 12% 20% வாங்குவாங்க, டபுள் டிஜிட்டல்ல தான் வாங்குவாங்க. அப்ப இவரு வந்து வரும்பொழுது இவரு கிட்டத்தட்ட போராடி 6 தேர்தலுக்கு அப்புறமா 8% தான் இருக்கு. நான் சொல்ல வந்து 2024
அந்த 2 பேரும் ஒன்றுபட்டு வருவார்கள்னு எல்லாரும் சொல்ல காலத்துல வர வாய்ப்பு இல்லைன்றது இந்த காரணங்கள் தான் நான் சொன்னேன். ஆனால் பொதுவாக ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் அரசியல் களத்துக்கு வந்துட்டார், 2023 வந்துட்டார். அப்போ வந்து கட்சி தேர்தலில் நிக்கல. அப்போ அண்ணனுடைய கட்சியாக மைக் சின்னத்துல நிக்கிறார். அப்ப அண்ணனோட கூட்டுன்ற மாதிரி அவங்க நம்புவாங்கல்ல, விஜய் சீமானோட கூட்டு அப்படின்னு. அப்ப அந்த வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுக இல்லாம சீமானுக்கு தான் விழுந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அந்த 8%ல தாவேகாவுடைய வாக்குகள், அதாவது விஜய் ரசிகருடைய வாக்குகள் 2024 எலெக்ஷன்ல விழுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது. அப்போ இப்போ அவர் வந்து தாவேகா ஆரம்பிச்சு அவங்க ஒரு கட்சியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பாட்டாளி இவங்களோட சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சீமான் கூட சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி சீமான் தலைமையை அவர் ஏத்துக்க மாட்டாரு. சீமானும் விஜய் தலைமை கீழே வரதுக்கு எப்படி விரும்புவாரு, அவரு தனித்து நின்று பார்த்தவரு. ஆனா திருமாவளவனை வந்தா நாங்க முதல்வர் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி யார் சொன்னா? சீமான் அவர்கள் சொல்றாரு. அது ஒரு மேடை இதுக்காக சொல்லலாம், அதை விட்டுருங்க. அவரு வந்த முதல்வர் ஆக்கிறதுக்காக சீமான் இருக்காரு அப்படிலாம் கிடையாது. 8% வச்சுக்கிட்டு தனித்து இத்தனை தேர்தல் நிற்கிறவரு 2% 3% வச்சிருக்க திருமாவளவன் மிகப்பெரிய தலைவர், மூத்த தலைவர். ஆனா நீங்க இப்போ பர்சன்டேஜ் நீங்க இப்போ தேர்தலில் போட்டிட்டு அந்த இது பாத்தீங்கன்னா சீமான் தான் முன்னாடி நிக்கிறாரு. அதனால அப்படிலாம் சும்மா ஒரு நாகரிகத்துக்கு சொல்லலாம். நீங்க வாங்க நான் உங்க தலைமையை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு முதல்வர் ஆக்குறோம்னா சொல்லல, தலித்த முதல்வர் ஆக்குவோமோ நீங்க வந்து என் கூட வந்து போராடினா உங்க தலைமையை ஏத்து நாங்க இது பண்ண தயாருன்னு தான் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு வேற அப்படி அது தாண்டி நான் சொல்லல. அது அப்ப என்ன ஆகுதுன்னா சீமான் தலைமையை இவர் ஏற்றுக்க மாட்டார், இவர் தலைமையை சீமான் ஏற்றுக்க மாட்டார். அதனால தனித்து தான் போட்டின்றது. அதிமுக அதாவது NDA ப்ளஸ் DMK கூட்டணி. அப்போ சீமான் 4வது இடத்துல நிற்கிறாரு. 1 2 3 4 4வது இடத்துல நிற்கும் போது வாக்குகளும் செதறுது. வாக்குகள் செதறும் பொழுது தாவேகாவா இந்த தடவை போட்டியில கடுமையா இருக்கும். அப்போ பெரும்பாலான இளைஞர்களுடைய வாக்குகள்ன்றது வந்து எப்படி போகும் தெரியாது. அரசியல் வழி நிற்பவர்கள் சீமான ஆதரிக்கலாம், தத்துவத்தை கோட்பாடை ஏற்கிறோம், சீமான ஆதரிக்கலாம். அதை தாண்டி சீமான் மேல உள்ள ஒரு நல்லா பேசுறாருப்பா, நல்லா பண்றாருப்பா நினைக்கிறவங்க, திமுக அதிமுக பிடிக்காதவங்க, நடிகர் கட்சின்னு பிடிக்காதவங்க ஆதரிக்கலாம். ஆனால் நடிகர் மேல ஒரு கிரேஸ், இந்த தடவை ஒரு மாற்று கொடுக்கலாம்ப்பா, விஜய் தான் வராரு, ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிற பெண்கள், சிறுபான்மை மக்கள், திமுகவுடைய கோர் ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு, அது பெண்கள் இளைஞர்கள் வாக்குகள் கொஞ்சம் சதறம் விஜய்க்கு விழுந்ததுன்னா 3வது இடத்துக்கு விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சீமானுடைய வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ பாஜகவும் அதிமுகவும் தொடர்ச்சியா வந்து தாவேகாவை வலை வீசி தம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான வேலைகளை பாக்குதா? அதாவது அவர் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கூட கடம்பூர் ராஜு பேசியிருக்காரு, விஜய் தன் கூட்டணிக்குள்ள வரணும்னு. இன்னொரு பக்கம் அதை வழிமொழிந்து நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. அவங்க சொல்றது என்னன்னா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமையணும், அதனால வாங்க உள்ளன்றாங்க. இவங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய பிரச்சனை பாஜக தான். இதுக்கு ஒழுங்கா பாஜக இல்லாம அதிமுக இருந்தப்பவே சேர்ந்துருந்தா ஒரு 60-70 சீட்டு வாங்கிட்டு நின்றுடலாம். அப்பெல்லாம் என் போன்றவர் சொன்னப்பெல்லாம் நீங்க வந்து அதிமுக ஏதோ நான் வந்து அதிமுகவுடைய கொள்கையை வகுக்கிற மாதிரி இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான் சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்ன சேர்த்து விட்டா என்ன கிடைக்க போகுது? நம்ம ஒரு அனலிஸ்ட்டு, உங்களுடைய தற்போதைய நிலைமை இப்படி இருக்குது, நீங்கள் வந்து தனிச்சு நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அப்போ நீங்கள் வந்து சிதறடிக்கப்படுவீங்க. ஒரு போரில் தளபதி இல்லாத ஒரு படை வீரர்கள் போனால் என்ன ஆவாங்க? சிதறடிக்கப்படுவாங்க. அப்போ தளபதி மன்னனோ வீழ்த்தப்பட்டால் உடனடியாக அந்த படை அப்படியே சரணடைஞ்சிடும். ஏன்னா வழி நடத்தக்கூடிய ஆள் இல்லைன்னு. உங்கள்கிட்ட வந்து தளபதி இருக்காரு வழி நடத்த, ஆனா அவருக்கே போர் எப்படி நடத்தணும்னு தெரியாது விஜய்க்கு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவரு ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு பெரிய கட்சியில அது சாதாரணமா ஜெயிக்கிற கட்சியில ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவர். அவரு ஒரு பெரிய அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக திமுகவோட மல்லு கட்டுற அளவுக்கு எல்லாம் கிடையாது. இவரு ஒரு பாத்திர கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி வச்சா பாத்துக்குவாரு இவரு புஷியானந்த். அதை தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமி, இந்த அவரு பிரசாந்த் கிஷோர் போயிட்டாருங்க. அவரு இது ஒரு கட்சியா, இது இனிமேல என்ன கூப்பிடலாம் வச்சுக்கான்னு போயிட்டாரு. அவரு இனி இங்க வரமாட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க எதா இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி கேட்டுட்டு தான் பேசணும் என்கிட்ட விஜய் சொன்னா எப்படி இருக்கும்? அவர் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆள்லாம் பாத்துட்டு வந்தவன். நீ வந்து தம்மாத்துன்னு கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது தேர்வுன்னு பார்த்தா இதுன்னு அவரு வேற எது கணக்கு போட்டாரு. ஏடிஎம் கூட சேர்ந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை. கொஞ்சம் இழுங்க,
தேர்தல் நெருக்கத்துல ஒரு சீட் ஷேரிங் ஜாஸ்தி கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. அதுலயும் பிஜேபி அவங்கள இழுத்துச்சு. அதனால அதுலயும் ஃபெயிலியர். அதனால பிரசாந்த் கிஷோர் இங்க வரதுக்கான இது கிடையாது. இல்ல அனைத்து வீட்லயும் வந்து ஒவ்வொரு வாக்குகள் இருக்கு. டபுள் டிஜிட்டல்ல 11ல இருந்து 21% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அனைத்து வீட்லயும் வாக்கு இருக்குதான் செய்யுது. உங்களுக்கு உண்ணும் இல்ல, அனைத்து வீட்லயும் வாக்கு இருக்கு. நான் சொல்றேன்னு பெரும்பாலான இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் போட்டுருவாங்க விஜய்க்கு. விஜய் ரசிகர்கள் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சரி வட்டம் பார்த்தோட ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு போடுவாங்க. பெண்களும் சரி கோபமா இருக்கிறவங்க மேல போடுவாங்க. சிறுபான்மை மக்கள்ல ஒரு பாட்டு விஜய்க்கு போடும். இது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தா திமுகக்குள்ள இருக்கிற ஓட்டு, திமுகவுக்கு உள்ற ஓட்டு. திமுகவுக்கு எதிர் வாக்குகளும் சில சிதறிக்கப்படும். அதையும் அவர் வாங்குவார் விஜய். அப்படி வாங்கி என்னதான் பார்த்தாலும் அதிகபட்சமா 20%ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோலாம் ஒரு கட்சி எடுத்தவொன்னு அந்த மாதிரி வந்ததாலாம் சரித்திரம் இல்லை. விஜயகாந்தே 11% வாங்கியிருக்காரு. 11 கூட வாங்கல, 9 10க்குள்ள தான் வாங்கினாரு. அது கூட ஒரு 3-4வது தேர்தலில் தான் அவர் வாங்குறாரு. 2009 தான் அந்த வெற்றி பிடிக்கிறாரு. 2006 கூட இவங்க காலை பிடிச்சி இழுத்து போட்டாரு. ஆனா அப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை அவர் எட்டலை. அப்ப 2011 ஒரு நல்ல ஒரு இது பண்ணி கூட்டணி வந்தோன்னா அவருடைய நிலை மாறிச்சு. அப்போ விஜயகாந்தே அந்த லெவலுக்கு வரதுக்கு எவ்வளவு போராடணும். 2004-5 இருந்து 2009 வரைக்கும் 5 ஆண்டுகள் இருந்தது. நீங்க வந்தோடனே இவ்வளவு வாக்கு சதவீதம்னா விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குன்னு எல்லாம் கொஞ்சம் நம்புறாங்க. ஆனா அது வாக்குகளாக மாத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்ட்ட என்ன இருக்கு? தேர்தல் வரும்போது தான் தெரியும். அது கூட வேணாம், நீங்க சுற்றுப்பயணம் கிளம்புனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யதார்த்தம் என்னன்னு. இல்ல அவர் போற இடம்லாம் கூட்டங்கள் நிறைய கூடுது இல்ல. கூட்டம் கூடுறதுலாம் வந்து மேட்டர் இல்லைங்க. கமல்ஹாசன் கூடாது கூட்டமா? கமல்ஹாசனுக்கு அப்படி குடிச்சாங்க. ஸ்டாலின் போனா கூடும். கலைஞர் சொல்லுவாரு, கூட்டமாக வருகிறீர்கள், ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. கூட்டம்லாம் மேட்டரே கிடையாது. தேர்தல் நேரத்துல அந்த மக்கள் கையில இருக்க வாக்குச்சீட்டை வச்சு அவங்களுடைய பிரச்சனையை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுல நான் முந்திக்கிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். நான் வந்து வந்தா பண்ணி தருவாங்க, நான் வருவேன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நான் வருவேன்ற நம்பிக்கை 234 தொகுதி ஏற்படுத்தணும்னா 234 தொகுதியிலையும் எனக்கு வேட்பாளர்கள் மக்களுக்கு அறிமுகமானவங்களா இருக்கணும். அந்த வேட்பாளர்களை மக்கள் நம்பணும், அவங்க வந்தா பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்க இன்னும் யாரு எங்க 100 சில்லற மாவட்ட செயலை போட்டுருக்கீங்க. அதுல ஒரு 4-5 பேர் தவிர யாரையும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. தாவே கலருக்கும் கேட்டாலும் சொல்ல முடியாது. சரி, மாநில நிர்வாகிகள் யாரா இருக்காங்களா? ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த், விஜய், ஆதவ. கிளை கட்டமைப்பு நல்லா இருக்க மாதிரி தெரியுதுல்ல. நீங்க தாங்க முதல்ல சொல்லிடுங்க விஜய் கட்சியா நீங்க? இல்ல இல்ல இல்ல, உங்களை பார்த்தா தாவேக மாதிரி தானே தெரியல. எப்படி எந்த தைரியத்தில் நீங்க கீழ்கட்டமைப்பு சரின்னு சொல்லிட்டீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இல்ல ரசிகர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல நிறைய ரசிக்கிறாங்க. கட் அவுட் பேனர் வைக்கலாம், சினிமா மாதிரி. அது கட்டமைப்பு என்ன சரியாக சொல்லுங்க. கட்சினா இப்போ நிர்வாகிகள் மாநில அளவில் இப்போ மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, அந்த அணி, இந்த அணி, தொழிற்சங்கம், அது இதுன்னு இருக்கும். அதுக்கு ஏதாவது நிர்வாகி போட்டிருக்காங்களா? போடல. அடுத்து மாவட்டம் போட்டிருக்காங்க, அதுலேயே ஒரு 19 அப்படியே நிற்கிது, இன்னும் போடல. மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், செயற்குழு உறுப்பினர் 10 பேர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா 119 போட்டிருக்காங்களா? 100 சில்லறன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் போட்டிருக்காங்க. இங்கே மேலே ஒரு 5-6 பேர். இதை தாண்டி சொல்லுங்க பகுதியில் போட்டிருக்காங்க. இப்போ திருவள்ளுகிணி பகுதி ஒரு செயலாளர், அந்த ஏதாவது போட்டு வட்டம், ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி, அது இது அவங்களே சொல்றாங்க 3 லட்சம் பதவி நிரப்பணும். அப்போ இன்னும் தாவேகா வந்து தேர்தலுக்கு இன்னும் தயாராகல, அப்படிதான் எடுத்துக்கலாங்களா? தயாரும் ஆகல அப்படிதாங்கிறாங்க. அதனால தாவேகா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கட்சி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க போய் வேட்பாளர்னா யாரை போய் அறிமுகப்படுத்துவீங்க? நீங்க கடைசி டைம்ல தான் வேட்பாளர் போடுவீங்க. சீமான் மாதிரி முன்னாடியே போட்டு ஏதாவது அறிமுகப்படுத்துறா கூட சொல்லலாம். கடைசி டைம்ல தான் போட போறீங்க. அதுலயே 1000 முரண்கள் வரப்போகுது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளரையே உங்களால இன்னை வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களை இப்ப தூத்துக்குடி இதெல்லாம் நியமிக்க முடியல. அதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை, தைரியம் இல்லைன்னா நீங்க வேட்பாளர் எப்படி போடுவீங்கன்றது இப்பவே தெரியுது. அப்போ பணம் உள்ளவன், வசதி படைச்சவன், புஷி ஆனந்த சரி பண்றவன், ஜான் ஆரோக்கியசாமி சரி பண்றவன். விஜய் அவர்கள் வந்து இது எளிமையான கட்சி, மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னு. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஏழை எளிய மக்களுக்கான கட்சி, வசதியான கட்சி, இளைஞர்களுக்கான கட்சி. இளைஞர்களுக்கான கட்சி தானே இளைஞர் அணி. எங்க திமுக இளைஞர் அணி இருக்குல்ல, அதிமுக இருக்குல்ல, இளைஞர்கள் அதிகம் கொண்ட கட்சி எது? திமுக. நாம் தமிழர் இவங்களை சொல்றாங்கல்ல, இப்ப இவங்கள சொல்றாங்கல்ல, ஏன் இளைஞர் அணி போடல இது வரைக்கும் நிர்வாகி? ஏன் போடல? பெண்கள் அதிகம் இருக்கிற கட்சின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஏன் மகளிர் அணி போடல? அதனால எதுவுமே இல்லை சொல்லிக்கலாம். அப்போ தேர்தலில் வேட்பாளர் நிற்க வைக்கணும்னா ஒரு தொகுதிக்கு குறைந்தது
குறைந்தது 5 கோடி செலவு பண்ணும். 234 தொகுதி தனித்து தான் விடப்பட்டீங்க. இனி ஒன்றும் பண்ண முடியல. கூட்டணி வாய்ப்புகள் இனிமேல் யாரா இருந்தா சொல்லுங்க. அதாவது அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் கட்சி, இங்கிலாந்துல இருந்து ஏதாவது ஒரு கட்சி, இந்த மாதிரி தான் கூட்டம் வந்து நிக்க வைக்கணும். பவன் கல்யாணம் கூட கூட்டம் வரலான்னு பார்த்தா அவர் இங்க வந்துட்டு பிஜேபின்ட்டாப்ல. ஏன்னா அங்க அந்த கூட்டம் இருக்கிறாரு. யாரு சொல்லுங்க, யாரா இருக்காங்களா? அவங்க உட்காந்து எதிர்பார்த்துருக்காங்க. அது உடையும் வரும், இது உடையும் வரும். எதுவும் திருமாவளவன் எதிர்பார்த்திருந்தாங்க. திருமாவளவன் அவர்களை எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன் அவர் என்ன வந்தா என்னங்க 2% நீங்க திருமாவளவன் வந்து மக்கள் நல கூட்டணி தான் இருக்கிறதுல பெரிய கூட்டணி. என்ன பண்ணாரு அவரு? என்ன பண்ணாரு? எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினாங்க மக்கள் நல கூட்டணி? அதுல பாருங்க யாரா இருந்தா, திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் தவிர மத்த இப்ப இருக்கிற எல்லா டிஎம் கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் இருந்தாங்க. போர்வால் இருந்தாரு. என்ன பண்ணாங்க? விஜயகாந்த் இருந்தாரு. அப்ப திட்டங்கட்ட உச்சத்துல இருந்த டைம் அது தேமுதிக. டிஎம்சி வேற இருந்தது. இவ்வளவு இருந்து என்ன சாதிச்சாங்க? இன்னை வரைக்கும் 30 ஆண்டு காலம் நான் இதுன்றாரு திருமாவளவன். எத்தனை பர்சன்டேஜ்? அந்த இப்போ அதையும் வட மாவட்டங்களில் விஜய் தட்டிட்டு போறாரு. இப்ப திருமாவளவன் வந்தா திருமாவளவன் தான் சொல்லிட்டாரு கதை முட்டேன் அப்படின்னு. அதனால இவர்களுக்கு இது ஒரு சிக்கலான காலகட்டம். 3வது இடம் வருவாங்க. அப்படியே நீங்க பெருசா நீங்க சொல்றபடி வந்தாலும் 20% வச்சா கூட ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ. 20% 60,000 வச்சுக்கோ. 3 லட்சம் ஓட்டுன்னா அவன் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினா ஜெயிப்பான். சரி, 3 லட்சம் ஓட்டு இருக்கு, 2 லட்சம் ஓட்டு பதிவாகுது. அதுல 20% வச்சுக்கோங்க, 40,000 ஓட்டு. ஆனா 60,000 ஓட்டு 70,000 ஓட்டு வாங்குறோம், ஜெயிச்சிருவோம். செகண்ட் வரும் பாத்தீங்கன்னா ஒரு 65,000 68,000 அப்படி வருவோம். நீங்க 40,000 வச்சு என்ன பண்ணுவீங்க? யார் கலையா பிடிச்சி இழுத்து விடுவீங்க? அவ்வளவுதான். பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும். பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் மே 31 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்.